கொல்கத்தாவில் உள்ள ஐபேக் நிறுவனத்திலும் அதன் இயக்குநரும் திரிணாமுல் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணியின் தலைவருமான பிரதீக் ஜெயின் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையும் தான் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. அமலாக்கத்துறை சோதனைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி செயல்பட்ட விதம் நாடு முழுவதும் பேசுபொருளாகியுள்ளது. அமலாக்கத்துறை சோதனையும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் அத்துமீறலும் சட்டம் மற்றும் அரசியல் மோதலாக உருவெடுத்துள்ளன. இருதரப்பும் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளன. இந்த விவகாரத்தை சற்று பின்னோக்கி பார்த்தால் அதற்கான காரணம் புரியும். மேற்கு வங்கம் மற்றும் டெல்லியில் 10 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தப்பட்டன. கிங்பின் அனுப் மஜி தொடர்பாக நடத்தப்பட்ட இந்த சோதனைகள் மிகப்பெரிய அளவிலான நிதி மோசடிகளை வெளிப்படுத்தின. இந்த முறைகேடுகளில் மேற்கு வங்கத்தின் மிகப்பெரிய எஃகு நிறுவனமான ஷகாம்பரி குழுமத்திற்கும் அரசியல் ஆலோசனை நிறுவனமான ஐபேக் நிறுவனத்திற்குமான தொடர்பை கண்டறிந்தது அமலாக்கத்துறை. 2020ஆம் ஆண்டு சிபிஐ பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையுடன் தொடங்கிய விசாரணையில் அனுப் மஜி சம்பந்தப்பட்ட ஒரு கும்பல் இசிஎல்லில் உள்ள குத்தகை பகுதிகளிலிருந்து நிலக்கரியை கடத்தி புரூலியா, பங்குரா மற்றும் பர்தமனில் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகள் மற்றும் ஆலைகளுக்கு விநியோகித்தது. கடத்தப்பட்ட நிலக்கரியை ஷகாம்பரி குழுமம் வாங்கி குவித்ததையும் அதன் மூலம் கிடைத்த ஹவாலா பணம் ஐபேக் நிறுவனத்திற்கு எளிதாக பரிமாற்றம் செய்யப்பட்டதும் அமலாக்கத்துறை விசாரணையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக ஐபேக் நிறுவனத்தை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்த அமலாக்கத்துறை தலைமறைவாக உள்ள திரிணாமுல் இளைஞர் தலைவர் வினய் மிஸ்ரா, அவரது சகோதரர் விகாஸ் ஆகியோருக்கு சொந்தமான நிறுவனங்கள் மூலம் பண பரிவர்த்தனைகள் நடந்ததையும் கண்டறிந்தது. அதன் தொடர்ச்சியாக கொல்கத்தாவில் ஐபேக் நிறுவனம் மற்றும் பிரதீக் ஜெயின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இதில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் தலையீடு வழக்கை விரைவுபடுத்தியிருக்கிறது. பொதுவாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தவும் பறிமுதல் செய்யவும் பண மோசடி தடுப்புச் சட்டம் பிரிவு 17 அதிகாரமளிக்கிறது. இந்த விதியின் கீழ் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அல்லது சந்தேகத்திற்கிடமான எந்தவொரு வளாகத்திலும் நுழைந்து சோதனை செய்ய அமலாக்கத்துறைக்கு உரிமை உண்டு. மேலும் விசாரணை தொடர்பான ஆவணங்கள், பதிவுகள், சொத்துக்கள் போன்றவற்றை பறிமுதல் செய்யவும் அமலாக்கத்துறை சட்டப்பிரிவு அனுமதி அளிக்கிறது. சட்டப்பூர்வமான சோதனை நடந்து கொண்டிருக்கும் போது தேடுதல் அதிகாரியின் அனுமதி அல்லது நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாவிட்டால் ஆவணங்கள் அல்லது சாதனங்களை அகற்றுவதற்கு அரசியலமைப்பு அதிகாரி உட்பட எந்த ஒரு தனிநபருக்கும் உரிமை இல்லை என்று சட்டம் கூறுகிறது. இந்த சூழலில் அமலாக்கத்துறை சோதனையின் போது மம்தா மற்றும் அவரது உதவியாளர்கள் கைப்பற்றியதாக கூறப்படும் ஆவணங்கள் ஏற்கனவே கைப்பற்றப்பட்டதா அல்லது பட்டியலிடப்பட்டதா என்பதுதான் பிரச்சினையின் மையக்கருவாக பார்க்கப்படுகிறது. பிரிவு 17 கீழ் அமலாக்கத்துறை தனது பறிமுதல் அதிகாரங்களை முறையாக பயன்படுத்தியதா என்பதையும், ஆவணங்களை மம்தா பானர்ஜி கைப்பற்றியதாக கூறப்படுவது காவல் சங்கிலியை சீர்குலைத்ததா என்பதையும் உயர்நீதிமன்றம் ஆராயலாம். சட்டப்பூர்வமான சோதனையின் போது ஆதாரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக நீதிமன்றம் கண்டறிந்தால் அது அமலாக்கத்துறையின் தடை வழக்கை வலுப்படுத்தக்கூடும். இருப்பினும் அந்த பொருட்கள் விசாரணையின் எல்லைக்கு வெளியே இருந்தன என்பது நிரூபிக்கப்பட்டால் மம்தாவின் தரப்பு வாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம். நீதிமன்றத்தில் குற்றவியல் தன்மை நிரூபிக்கப்பட்டால் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் பிரிவு 17, பிரிவு 63 மற்றும் பிரிவு 70 ஆகியவை நடைமுறைக்கு வரக்கூடிய முக்கிய சட்ட விதிகளில் அடங்கும். இந்த நடவடிக்கைகள் பாரதிய நியாய சன்ஹிதாவின் கீழ் பொது ஊழியரை பொது பணிகளை செய்வதை தடுத்தல், பொது ஊழியரை தடுக்க தாக்குதல் அல்லது குற்றவியல் பலாத்காரம் செய்தல் மற்றும் ஆவணங்களை ஆதாரமாக வெளியிடுவதை தடுக்க அவற்றை அழித்தல் போன்ற பிரிவுகளையும் உள்ளடக்கிய விதிகளையும் வரையலாம். அமலாக்கத்துறையின் ஐபேக் தேடல் நடவடிக்கையின் போது மம்தா பானர்ஜி சிகப்பு கோட்டை தாண்டினாரா? சட்டம் என்ன சொல்கிறது? அமலாக்கத்துறை சோதனைகளின் போது மம்தா பானர்ஜியின் தலையீடு அரசியல் எதிர்ப்பா அல்லது சட்ட ரீதியான தடையா? விதிகள் என்ன கூறுகின்றன என்பது நீதிமன்ற விசாரணையில் தெரியவரும். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.